இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் இருந்து யார் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேர்டு ப்ரோமோவிலேயே யார் வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையே டீட்டெயில் பண்ணிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வந்து வெளியில் வந்திருக்காப்புல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரோமோக்கள் வந்திருக்கு, நிறைய எலிமினேஷன்கள் வந்திருக்கு. ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை யார் எலிமினேஷன் ஆகி வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரது, அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரோமோவாக மேக் பண்ணி போடுறது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன் இந்த மாதிரி வந்து புது விதமாக ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக வந்து விளங்கலை. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வெளியில் பண்ணிட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரியான எலிமினேஷன் வந்து இந்த எலிமினேஷன் வந்து கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டாரை வெளியில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து சீக்ரெட் ரூமில் உட்கார வச்சு உள்ளே என்ன நடக்குதுன்னு அதை வந்து பார்க்க வச்சு மீண்டும் அவரை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. இதுதான் வந்து பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக கண்டென்ட்டு சண்டை அதாவது உள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து கண்டென்ட்டை பிடிச்சி பாயிண்ட்டு பேசி சண்டை போடக்கூடிய ஆள் வந்து இது கிடையாது. ரீல்ஸ் போகிறது, லபன் கத்துறது, இது மட்டும்தான் இந்த ஆளுக்கு தெரிஞ்சதே தவிர மற்றபடி கருத்துக்களாக வந்து பெருசாக வந்து முன்னாடி பாயிண்ட்ஸ் போடுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு வந்து நாலேஜ் கிடையாது. இவரை வந்து அந்த மாதிரி சீக்ரெட் ரூமில் வச்சு பண்ணுறதுக்கு வேறு யாருன்னா ஒரு நல்ல ஒரு பீஸு பார்வதியவோ இல்லை வந்து வேறு யாரையாவது நல்லா வாய் பேசக்கூடிய ஆட்களை வந்து வெளியே கொண்டு வந்து சீக்ரெட் ரூமில் உட்கார வச்சு மீண்டும் கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் போயிருக்கிறாரு அப்படின்றப்ப இது வந்து ஒரு ஃபேரான எவிக்ஷனா அப்படின்னா ஃபேரான எவிக்ஷன் தான். இந்த ஆள் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆள் வெளியில் கொண்டு போகிறது நல்லதான். ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாராச்சு ஏதோ ஒன்று பண்ணுறான், ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுக்குறான், ஏதோ ஒன்று இவனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சண்டை வருது, குழப்பம் வருது, இவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் வினோத் வந்து சண்டை போடுறாரு, ஏதோ ஒரு ஃபன் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இவன் இல்லை அப்படின்றப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேகன்சி தான். வினோத்தால் பெருசாக கண்டென்ட் கொடுக்க முடியுமா, காமெடி பண்ண முடியுமா அப்படின்றது கொஷின் வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் வினோத் இனிமேலுக்கு வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி வந்து கண்டென்ட் கொடுக்க போகிறான். வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லை அப்படின்றப்ப அந்த ஒரு இடத்த அவன் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வினோத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா வாட்டர்மெலனுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சி வச்சு தான் இவனுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வாட்டர்மெலனே இல்லைன்றப்ப இவருடைய அந்த மூமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஈகராக வந்து வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில் போகும்போது வீட்டுக்குள்ளே ஒரே அழுகை மழையாக இருக்கும். வினோத் அழுறாராம், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அழுறது ப்ரோமோவிலே வந்து காமிச்சிருந்தாங்க. வினோத்து கூட வந்து லைட்டாக கலங்கியிருக்கிறதாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. என்ன சொல்கிறது, வெளியே போக வேண்டிய ஆள் தான். பட் வந்து கண்டென்ட்டு கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுக்குறான், இவனை எதுக்கு வெளியில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. இன்னொரு 2 வாரம் வந்து வச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா இந்த ஆள் வந்து நிறைய வந்து வன்மமாகவும் பெண்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரியான பேசக்கூடியது, அதேமாதிரி நடத்தைகளில் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, டபுள் மீனிங் போகிறது, ஒரு மாதிரி வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெண்களை பார்த்தா வந்து வலியுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறான். ஸோ இது வந்து டீம் சைடில் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல். இவனை வந்து உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா எஸ்குஸ்காக ஏதோ ஒன்று தேவையில்லாமல் வந்து வார்த்தைகள் விட்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏற்கனவே வெளியில் வந்து நிறைய பிரச்சனை போயிடும். இதில் எவன் எதுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி தான் பிடுங்கி வெளியில் போட்டதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.